Hi friends, welcome back to 7th Sense Tamil YouTube channel. நம்ம SBO ஜாப்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம சேனலில். ஓகேங்களா, அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ஒரு 45 டேஸ் வந்து ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க. கம்பெனி வந்து ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றுறதா சொல்லி. ஓகேங்களா, டிசம்பர் 10லேருந்து ஒரு ஜனவரி 18 வரையுமே வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஜனவரி 18 ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, அது மறுபடியும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ப்ரைவேட் லிமிட்டடுக்கான ப்ராசஸ்மே வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா, இன்னும் லைசன்ஸ் கைக்கு கிடைக்கல. அதே மாதிரி ஒரு 2 கம்பெனியோட டைப் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கான ஒர்க்குமே வந்து சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதனால் மறுபடியும் வந்து ஒரு 45 டேஸ் வந்து ஷட் டவுன், அதாவது லீவ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அந்த சாஃப்ட்வேர் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி மந்த்லி நம்ம கொடுக்குற வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட்டு இப்போ வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெக்னிக்கில் வந்து ட்ரை பண்ண போகிறாங்க. சரிங்களா, 2-3 டைப்ஸ் ஆஃப் வித்ட்ராவல் வந்து கொடுக்குறதா சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு சொல்லி ரீலான்ச்சுக்கு அப்போ தான் தெரியும். அதே மாதிரி ஃப்ரீ ஜாயினிங் ஆல்ரெடி சொன்னது தான். ஓகேங்களா, நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரீ ஜாயினிங் தான். இதுக்கப்புறம் யார் ஜாயின் பண்ணாலுமே அவங்க எல்லாருக்குமே ஜாயினிங் வந்து ஃப்ரீ தான். சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மட்டும் இருக்கும். அது என்னன்னு சொல்லி ரீலான்ச்சுக்கு 1 வீக் முன்னாடி தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா, அடுத்து நம்ம ரீலான்ச் வந்து 45 டேஸ் ஷட்டவுன் சொல்லிக்கிறது மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் தான் நமக்கு மேக்ஸிமம் வந்து ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. புது ஜாயினர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். வேறு என்ன பண்ணுறது, அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஒரு 45 டேஸ் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி ரெகுலராக நோட்டீஸ் போர்டு வந்து செக் பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் அப்ளைன் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க இன்ஸ்ட்ரக்ஷனை அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிடுங்க. பேங்க் டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, அதை மறந்துடாதீங்க. மறக்காமல் இந்த ஒர்க்கை வந்து முடிச்சிருங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிருங்க. ஓகேங்களா, அடுத்து ஒரு 45 டேஸ் ஷட்டவுன்னா மேக்ஸிமம் மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஓப்பன் பண்ண வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. ஓகேங்களா, சாஃப்ட்வேர் அப்டேஷன்லாம் முடிஞ்ச உடனே கூடிய விரைவில் நோட்டீஸ் போர்டில் அப்டேஷன் கொடுப்பாங்க. நோட்டீஸ் போர்டில் ரெகுலராகவே வீக்லி 1 or 2 டேஸ் வந்து அப்டேஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ரெகுலராக நோட்டீஸ் போர்டு வந்து வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா, டெலிகிராம் நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் SBO ஜாப்ஸ்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணுறது, நாங்களும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகேங்களா, ஆல்ரெடி வந்து பழைய ஜாயினர்ஸ் எல்லாமே வந்து அவங்க சில்வரு, பேசிக் சில்வர், கோல்டு, டைமண்ட் சொல்லி அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கான பிளான் வந்து அதே பிளானில் தான் இருக்கும். நியூ ரெஃபரல்ஸ், அதாவது நியூ ஜாயினர்ஸ்க்கு மட்டும் வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஃப்ரீ ஜாயினிங்கிறதுனால சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். கட்டாயம் ரெஃபரல்ஸ் வந்து இனிமேல் கிடையவே கிடையாது. ஓகேங்களா, புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எல்லாருமே ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ண போகிறோம். அந்த ஜாயினிங்க்கு ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மட்டும் தான் வச்சுட்ருப்பாங்க. ரெஃபரல் பண்ணுறதுன்றது கட்டாயம் கிடையவே கிடையாது SBO ஜாப்ஸை பொறுத்தவரையும். ஓகேங்களா, நம்ம ரெஃபரல் பண்ணோம்னா அதுக்கான அடிஷ்னல் இன்கம் தான் நமக்கு எப்போவுமே கிடைக்கும். ஸோ கொஞ்சம் எல்லாருமே பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஒரு 45 டேஸ் வந்து என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி கம்பெனியில் வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா, எப்படியும் ஒரு 40 டேஸில் வந்து மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வந்து கம்பெனிக்கான ப்ரைவேட் லிமிட்டடான லைசன்ஸும் கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அதுக்குள்ளே சாஃப்ட்வேர் டீட்டெயில்ஸுமே ஒர்க்கும் அப்டேஷன்ஸ் முடிச்சிட்டாங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக SBO வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, போர்ட்டல் நம்ம ரெகுலர் ஒர்க் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம்.